என் நண்பர் சொன்னார், கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. அங்கே கிரவுடே இல்ல, கிரவுட் இந்தியாவில் தான் இருக்கு. கும்பமேளாக்கு போனா 60 கோடி பேர் வர்றான். கிரவுட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அமெரிக்கால. என் நண்பர் சொன்னார், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சாங்க. நான் சொன்னேன், மார்க்கெட்டிங் தான்டா இருக்கு, மார்க்கெட்டிங் கோர்ஸ் லண்டன்ல இருக்கு. இந்தியா தானே மார்க்கெட், 140 கோடி மக்கள், மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் லண்டன்ல இருக்கு. எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு. கோல்டு கவுன்சில் லண்டன்ல இருக்கு. தங்கத்துக்கான தலைமையகம், தங்கத்தின் விலையை கோல்டு கவுன்சில் தான் நிர்ணயிக்குது. தங்கம் வாங்குறவங்க இந்தியாவில் இருக்கு. 60% உலகத்தில் உற்பத்தி ஆகிற தங்கத்தில் 60% வாங்குறது இந்தியர்கள் தான். இந்திய அரசாங்கம் மாத்திரம் இந்த ஒரு வருஷம் நாங்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தி விடுகிறோம் என்று அறிவித்தால் அடுத்த நாள் தங்க விலை கபகபகபடி கீழே வந்து தங்க மார்க்கெட்டே சரிவாயிரும். தி கிரேட்டஸ்ட் பர்ச்சேசிங் பவர், தி கண்ட்ரி வித் கிரேட்டஸ்ட் ஃபைட்டிங் பவர். எத்தனை வருஷம் சிவிலைசேஷன் யோசிப்பார். அத பாரதி பாடுறாங்க, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த தேசம் என்னைக்கு பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாதுடா. அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்குடா, ரஷ்யாவுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு, பக்கத்தில் இருக்கிறானே பாகிஸ்தான் பிரதேசி அவனுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு, பங்களாதேஷுக்கு இருக்கு, ஜெர்மனிக்கு இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு, நியூசிலாந்துக்கு இருக்கு. பாரத தாய்க்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இந்திய தாய் தான் என்பது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் சொல்லுங்க. தொட்டு தொடரும் ஒரு பட்டு போகாத பாரம்பரியம் உள்ள ஒரு தேசம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த பாரத நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பது நாம பெருமைப்படணுமா இல்லையா, வேண்டுமா வேண்டாமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ, நல்ல கவனி, எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ அந்த தேசத்துக்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாதுங்கிறதா நம்ம நாட்டினுடைய சிறப்பு. பிறந்த தேதி இல்லாத ஒரு தேசத்திற்கு இறக்கும் தேதியும் இருக்க முடியாது. இந்த மைக்குக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இது ஸ்கிராப்புக்கு போயிடும். இந்த ராமசீனிவாசனுக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் ஃபனால் முடிஞ்சு போச்சு. தேசத்துக்கு பிறந்த தேதி இல்ல, என்னைக்கு நீடிச்சு நிலைபெற்று வாழும். அதைத்தான் சனாதனம்னு சொல்றான். சனாதனம்னா எட்டர்னல், பெரனியல், என்றும் நீடித்து நிற்பது, அழிக்க முடியாத ஒரு சக்தி எதுவோ அதுதான் சனாதனம்னு சொல்றான். சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுலாம் நீங்களே பதில் சொல்லிங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு, நான் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான பேச்சு. தேசத்தை எப்படி அழிக்க முடியும்? தேசமும் தர்மமும் பின்னி பிணைஞ்சது. இதை சீர்தூர்த்தி பார்த்திருக்கணும். வணிகத்துல கூட வர்த்தகத்துல கூட தேசபக்தி இருக்குங்க, தேசபக்தி இருக்கு. நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு கவிதை போட்டி நடத்தணும். அப்போ 9வது வகுப்பு படிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அற்புதமான ஒரு புது கவிதை எழுதினான். இதுவரைக்கும் அந்த மாதிரி கவிதை நான் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை. அவன் சொன்னா, வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள் இந்தியர்களே, வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள், குனிவது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்த தேசத்தின் தலையும் குனிகிறது அப்படின்னு எழுதியிருந்தான். வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிச்சா இந்தியாவின் தலையும் குனிகிறது. நல்லாவே தட்டிறேன், என்ன பிரச்சனை? தட்டு தட்டு, மறுக்கா மறுக்கா தட்டு. அடுத்த 2 வரி இன்னும் சூப்பர், அடுத்த 2 வரி இன்னும் சூப்பர். இந்தியாவின் இளநீரை அண்ணாந்து குடியுங்கள், நிமிர்வது உங்கள் தலை மாத்திரமல்ல தேசத்தின் தலையும் நிமிர்கிறது. நீ குடிக்கிற ஒவ்வொரு பாட்டிலும் எவனுக்கோ காசு போதுரா, நீ குடிக்கிற ஒவ்வொரு இளநீர் விவசாயிக்கு காசு போகுது. மைக்ல விவசாயி விவசாயின்னு பேசுறான், சினிமால விவசாயி விவசாயின்னு படம் எடுக்கிறானே, அவன் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறான். அக்வாஃபினாவும் கின்லேயும் 7-அப்பும் ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்டு இருக்கான். நீ இளநீ குடி, நொங்கு குடி, பதனி குடி, நல்ல தண்ணியாவது குடி, பழைய சோத்து நீராகாரம் சாப்பிடும், மோர் குடி, பால் குடி. நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு வருமானம், நம்ம நாட்டு விவசாயிகள் பிழைப்பான். நீ 7-அப்பும் கின்லேயும் அக்வாஃபினாவும் குடிச்சேன்னா வெளிநாட்டுக்காரன் தான் பிழைப்பான், அவன் கம்பெனி அது.